காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஹிட்டன் வாட்டர் ஃபால்ஸு கரும்புந்துறையிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸில். இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. என்னால் இந்த ஃபால்ஸோட நேம் சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனோம் அப்படின்னா ஃபால்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து இங்கேயே நிறுத்திட்டோம் வண்டியை. ஏன்னா பைக்ஸ் வந்து இதுக்கு மேலே போக முடியாது. ஃபுல்லாக வாட்டர் கிராசிங் இருக்குது. அங்கே வந்து தலைவர் மண்ணை வாரிட்டார்னு சத்தம் வர்றாரு. அதனால் வந்து நாங்கள் இதுக்கு மேலே போகல. நாங்கள் இங்கேயே கொஞ்ச நேரம் சில் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன ப்ரோ சொல்லு ப்ரோ, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் டே? நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவ்வளோ கோஆர்டினேட்டாக வந்து யாரும் வந்ததில்லை. இவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணாங்க. என்ன மணி ஆஃப் ரோடு அவர் அழுதுட்டாரு. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம கைஸ் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு தோல தாங்க முடியல. கோபுரம் மேலே வச்சுட்டு வந்திருக்காரு. என்ன பாலாஜி காசு நிறையா வச்சிருக்கியா? தோட்டத்துக்கு இன்னைக்குதான் நம்மள 12 ஏக்கர் 12.5 ஏக்கர் எஸ்டேட்டுங்க. அதுல ஒன் ஆஃப் தி எஸ்டேட் இப்போ நாங்கள் போகிறதுமே பாலாஜியோட காடு தான். பாலாஜியோட பிரைவேட் எஸ்டேட். கூட வாங்கிடுவாரு. ஐயோ என்ன பாலாஜி என்ன அவ்வளோ தூரம் போகிறோம் சொல்லுங்க பாலா. அன்எக்ஸ்பெக்டட். இதெல்லாம் அன்எக்ஸ்ப்ளோர் கல்வராயன்ஸ் இது வச்சிருக்கேன், ஃபைல் மாரி வச்சிருக்கேன். இன்னும் போடுறதுக்காக டைம் இல்லை. நமக்கு எங்கே வேலைன்னு தான் கரெக்டாக ஓடுது. சேத்துல இப்போ நடக்கணுமாடா? சேத்தெல்லாம் தெரியல, ஃபைல் நடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் போயிடலாம் நினைக்கிறேன். இதில் கிளாஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கேயோட இங்கே கல் கொஞ்சம் கம்மி அதிகமாக இருக்குது. வேணாம் வழுக்கும். நீ வேற கம்னு இருப்ப, தண்ணியில் கண்டான்னு பயன்படுத்துற. கண்டத்தை கழிச்சிடலாம் நீங்க. இதுதான் கரெக்டு. கல்லை பாலாஜி இதான் கரெக்டு. வா ஆமாம். வா ப்ரோ வா, ஒன்றாவது வா, நான் பார்த்துறேன் ப்ரோ. வா ப்ரோ கல்லு நிறைய இருக்கு பாருங்க. ப்ரோ வா. அதில் வந்து நிற்கக்கூடிய எப்போ இதெல்லாம் பார்க்குறது? ஒரு நிமிஷம் இங்கே என்ன பாருங்க ரைடிங் ஜாக்கெட் தூக்கி போடுங்க. நீங்கள் ஃப்ரீயாக வாங்க. உள்ளது ஏதாவது உளுந்துற போகுது. கோபுரம் கையில் வச்சு உள்ள வச்சுறாதீங்க. இல்லை கோபுரம் என் கையில். இப்போ பாரு ஏதாவது விட போறானுங்க. தூக்கி போடு. அது தண்ணியில் உழுது பாருங்க. அது பிரச்சனை இல்லை. இப்போ அதில் காலை வச்சு அதில் நிற்காதீங்க. டக்குன்னு வந்துருங்க. அடுத்த காலை வச்சு. அடுத்தது எங்கே இருக்கிறது? இங்கே மேலையா? ஆமாம், அப்படி தான் வந்தேன் நானும். அப்படி இல்லையா? ஏதாவது ஒரு தூக்க முடியுதான்னு பாருங்க. கல் 2 கல் உள்ளே போடுங்க. பெறல ஏப்பா நாங்கள் வந்தான்றா. அப்புறம் அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அந்த பக்கம் போ. நான் கேமரா விட்டு தூக்கி போடுங்க. தூக்கி போடுங்க. ஓடிடுவேன். இரு லிங்கேஷ், குறுக்க அந்த கல்லை போட்டுருவா. கர்மத்தை ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க. இவ்வளோதான் ஆழமே. வளர்ச்சி நவுந்துக்கா. இல்லை அவரே நலையாம தான் வந்திருப்பாரு. கல்லை தூக்கி போட்டு நான் சுட்டீங்க. இன்னொரு கல் எடுத்து வரட்டா? இன்னொரு கல் எடுத்து வரட்டா? எடுத்துட்டு வா. வரேன். இங்க போடுங்க, இங்க ஒரு கல்லு போடுங்க. தண்ணியே போகாத மாதிரி ஒரு கல்லு போடுங்க. அதாவதுங்க அவரு ஹனுமான் மாதிரி. தூக்கி போடு. ஆனா இப்ப நம்ம கல்லு போடுறது பிரச்சனை இல்லை. அந்த கல்லு ஆடாம இருக்கணும். ராமர் பாலம் கட்டி பார்த்துருக்கீங்களா? அனுமார் பாலம் கட்டிட்டு அனுமார் பாலம்.
சரி நீங்கள் இருந்தாலும் தாண்டி ஆடல வா. இப்போ நினச்சி விட்டேன் நாம போக முடியாது. சங்கர் சிமெண்டால் கட்டின பாலம், சங்கர் சிமெண்டால் கட்டின பாலம். கட்டப்பட்ட கல் இதை என்ன கொஞ்சம் நெருக்குதா? ஒன்றும் இல்லை ப்ரோ. வா ப்ரோ. ஏடா கல் தூக்கி போட்டதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்க. வா ப்ரோ, நீ வேற ஏன் ப்ரோ நீ மேலே நனைஞ்சு வச்சுடுற ஷூ நினையாம போகலாம் ப்ரோ. ப்ரோ அங்கே காலை எடுத்து ப்ரோ, நான் இங்கே நிற்கிறேன் ப்ரோ. நீ என்னை தள்ளி விடாமல் இருந்தால் சரி. போட்டுக்கிறியா ப்ரோ? இல்லை இல்லை விடுங்க, நடங்க நடங்க சரியாயிடும். இங்கே தான் கால் உங்களுக்கு வலி இருக்குன்னு நீங்களே நடங்க சரியாயிடும். என்ன சொல்கிறது, செம எக்ஸ்பீரியன்ஸு ஃபுல்லாக. ஒரு வாட்டர் ரேசிங் பைக் வரலான்னு நினச்சோம், பட் பைக் அதில் கொண்டு எடுத்துக்கிட்டீங்களா? வெயிட்டாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப ஆழமாக இருக்குது. எங்களுக்கு எல்லாமே நேக்கட் பைக்ஸு, எங்களுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ரோடு வர கற்றுக்கிட்டு இருக்கோம். ஓப்பனாக நான் சொல்லிடுறேன், நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆஃப் ரோடர்ஸ் கிடையாது. பட் இந்த இடம் வந்து ஒரு ஹிடன் பிளேஸ், ப்ராப்பரான ஹிடன் பிளேஸ் அது. ஸோ இது பார்க்குறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான். ரைடிங் பேண்ட்டா? உள்ள ஒரு பேண்ட் போட்டிருக்காரா? எடுத்து தண்ணி பார்த்தீங்களா, ப்ளூ கலர். அப்புறம் என்ன ரைடிங் பேண்ட்டை கழட்டி விட்டு வந்துருக்கலாம். என்ன சொல்கிறது, ஒரு முதலாக இருந்தால் கூட தெரியும், அப்படி தான் இருக்குது. வா, வேறு லெவலில் இருக்குங்க, நினச்சி கூட பார்க்கல. மணி, how was it? ஐயா இதில் இருந்து டாப்பு. ஓகே, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் கீழே? அவ்வளோதான் வந்தாச்சு. அப்படியா? நின்று பாருங்க எப்படி இருக்கு வியூன்னு. இது எந்த Guys, இடம்? உங்களுக்கு சூப்பரான வியூ இருக்கான். நான் அப்படியே ஃப்ரண்ட் கேமரா பேக் எந்த கேமரா. இடம்? இது எந்த இடம் வந்துருக்க மாட்டேங்க ப்ரோ. அது வேறு ஃபால்ஸ் ப்ரோ. அதுவும் இதே மாதிரி தான் இருக்குது, அதனால தான் சொல்கிறப்பல. இது ஆனால் படிக்கட் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். நம்ம கீழே வரைக்குமே ட்ரக் பண்ணி போகலாம். ஆனால் இவரை வச்சு இப்போ இது பண்ண முடியும். ஒரு உட்கார வச்சுட்டு நம்ம வரப்போம். கொடி மரத்தோட கொடியெல்லாம் பிடிச்சிட்டு இறங்கும் மாதிரி. அதான் அந்த பாறையில் உட்காந்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவல். இன்னும் இதுக்கு மேலே போனால் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே போயிட்டே இருக்கும். 15 ஸ்டெப்பு போவோம். அப்படியே இதுமாரி வந்து அடுத்து கீழே இறங்கும், மறுபடியும் வந்து அப்படியே கீழே இறங்கும். என்ன மணி போமா? ஏய் இது நான் வந்திருக்கேன்டா. இது பாப்பநாயப்பட்டி டேம்ல இருந்து உள்ள இருந்து ட்ரெக் பண்ணி வந்தோம்னா 2 கிலோமீட்டர்ல வரும்ல. இது அது இல்லை, இது வேற. இது வேற இது எல்லாமே பார்க்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்திருக்காரு இங்கெல்லாம் வாங்கிட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம குரூப்ல இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் ஆர்கனைஸ் பண்ணி இங்கே வந்தால் எல்லோரும் நல்லாயிருக்கும். சரியான ஆஃப் ரோடு, ஒரு பயங்கரமான ஆஃப் ரோடு. டாக்குமெண்ட் மாதிரி கொடுத்துட்டு லெவலில் இருக்குது. இன்னும் மழை டைமில் நல்லா தண்ணி வர டைமில் வந்தோம்னா இன்னும் நிறைய தண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு? இன்னும் அந்த இடத்துல இன்னும் ரொம்ப போக முடியும். ஆனால் நாங்கள் போகல. ட்ரோன் ஷாட் போட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு. அடுத்து யார் வந்தாலும் ட்ரோனோட வாங்க, நானே விட்டு பார்த்தா. ஏங்க எங்கள் ஊரை பாருங்க, எங்கள் ஊரை அழகாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ தண்ணி இவ்வளோ அழகாக இருக்கும்லாம். நான் அதான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரேன், நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். பட் இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. நாங்கள் லோக்கல் அப்படிங்கிறதுனால இங்கே எங்களை வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வரது இருந்துச்சு கேமரா. உங்களை இப்போ வெளியிருந்து வரவங்களாம் அலோவ் பண்ணுவாங்களான்னு எங்களுக்கு தெரியல. இது வந்து க்ளீனாக இருக்குது. வெளியிருந்து வந்துட்டாங்க அப்படின்னா இந்த க்ளீனஸ் வந்து போயிடும். ஓரளவுக்கு இப்போ க்ளீனாக இருக்குங்க. இங்கே லோக்கலில் இருக்கவங்க அதாவது வந்து ஏதாவது அசிங்கம் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நின்றுட்டு இருந்த வண்டியே அப்படியே கீழே சாட்சி பண்ணிட்டார். ஆக்சுவலாக வந்து சூப்பராக இருக்குல்ல, அங்கே அப்படியே உட்காந்து குளித்தோம் அப்படின்னா வேறு லெவலில் நின்றுட்டு இருந்தார், அப்படியே விழுந்துட்டார். கைஸ், ஆக்சுவலாக இந்த ஒன் டே பிக்னிக் சூப்பராக போச்சு. ரெடியும் ப்ரோ தான் கொஞ்சம் அவர் ஹெல்த் இஷ்யூஸ், லெக்கில் அடிபட்டுருக்கிறதுனால அவரால் கரெக்டாக ப்ராப்பராக வண்டி ஓட்ட முடியல. மற்றபடி ஆல் குட். டேய் ஜாக்கெட் தூக்கி போடு. இப்போ நம்ம வந்து ரோனியன் வந்து ஆஃப் ரோடில் ஏற்றுறோம்.
ஒன்றும் இல்லை Sorry for the break. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா. ஒன்றும் இல்லை என்னாச்சு? வரா மணி எடுத்து தாண்டா இருக்கேன். சூப்பரா சூப்பர் ப்ரோ. அப்படியே போங்க, பொறுமையாக போங்க. நம்மளுக்கு இதில் வந்து வேகம்லாம் முக்கியம் கிடையாது. அவ்வளோதான் ப்ரோ. இதுக்கு மேலே என்ன ப்ரோ வேணும்? கேட்குது ப்ரோ. ஓகே தானே, வரீங்களா? ஓகேங்க, ஆஃப் ரோடு முடிச்சாச்சு வெற்றிகரமாக. பாதி ஆஃப் ரோடு. ஒரு ஆஃப் ரோடு வண்டி கீழே போட்டு விழுந்து எப்படியோ ஒரு மெயின் ரோடு வந்தாச்சு. மெயின் ரோடுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஆஃப் ரோடு தான். பட் ஓகே, அந்த ரோடுங்களுக்கு இந்த ரோடு பரவாயில்ல. மணி இந்த இடம் ஞாபகம் இருக்கா? காய்ஸ், வெறித்தனமாக வந்து எல்லாமே முடிச்சாச்சு. ஆஃப் ரோடும் ஃபன்னாக போச்சு. 2 டைம் கீழே விழுந்தோம். நான் ஒரு டைம் கீழே விழுந்தேன், ப்ரொடியூன் ஒரு டைம் கீழே விழுந்தான். ஃபால்ஸில் தண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு. லிங்கேஷ் ப்ரோ மட்டும் குளித்தார். எங்களால் குளிக்க முடியல, ஏன்னா நாங்கள் எதுவும் இன்னர்ஸ் கொண்டு வரல, மாற்று துணி கூட கொண்டு வரல.
ஓகே காய்ஸ், நம்ம வந்து நம்மளோட வீட்டு பக்கம் வந்தாச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து சேரும்.